அஸ்ஸலாமு பிள்ளைகள் 5வது யூனிட் எனர்ஜெட்டிக்ஸ்ட சக்தியல் சரிதானே 5வது யூனிட் எனர்ஜெட்டிக்ஸ் சரி சக்தியல்ல தேடி பார்த்துட்டு இருக்கோம் 2027 பேச்சுக்குரிய 2027 பேச்சுக்குரிய தேடி பார்த்துட்டு இருக்கோம் ஏற்கனவே ஒரு வகுப்பு நடந்து இடையில கொஞ்ச நாள் வந்துக்கிட்டு அந்த வகுப்பு தொடர்ந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் போல ஒரு சில காரணங்கள் டெக்னிக்கல் இஷ்யூ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒரு சில காரணங்களால வந்துட்டு இந்த வகுப்பு வந்துட்டு தொடர்ந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் போகுது இன்றைக்கு வந்துட்டு அதில் 2வது வகுப்பு நடக்க போகுது இன்றைக்கு வந்துட்டு அதில் 2வது வகுப்பு வந்துட்டு நடக்க போகுது ஓகே பிள்ளைகள் சரி இன்றைக்கு அதில் 2வது வகுப்பு நடக்க போகுது இதில் நம்ம ஏற்கனவே 1வது வகுப்புல நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னு சொல்லி சொன்னா தோண்டல் வெப்ப உலோக சம்பந்தம் பார்த்துருக்கோம் சரிதானே தோண்டல் வெப்ப உலோக சம்பந்தம் இது 1வது வகுப்பு பார்த்துருக்கோம் அடுத்து வந்துட்டு இன்றைக்கு 2வது வகுப்பு தான வெப்ப உலோக பார்க்க போகிறோம் தான வெப்ப உலோக சம்பந்தமா நம்ம என்ன செய்ய இந்த வகுப்புல பார்க்க போகிறோம் அடுத்து இதில் வந்துட்டு உங்களோட டைம் டேபிளில் வந்துட்டு சில சேஞ்சஸ் உண்டு இந்த டைம் டேபிள் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் சரி தானே அந்த வரை நம்ம இந்த டைம் டேபிளில் வந்துட்டு இந்த சின்ன ஒரு சேஞ்சஸ் உண்டு சரியான பிள்ளைகள் என்ன சொல்லிச்சேன்னா இந்த வகுப்பு வந்துட்டு உங்களுக்கு தொடர்ந்து திங்கள்ல இருந்து வெள்ளி வரும் வரைக்கும் திங்கள்ல இருந்து வெள்ளி வரும் வரைக்கும் திங்கள்ல இருந்து வெள்ளி வரும் வரைக்கும் இரவு 8 மணில இருந்து திங்கள்ல இருந்து வெள்ளி வரும் வரைக்கும் இரவு 8 மணில இருந்து இரவு 8 மணில இருந்து 9:45 வரும் வரைக்கும் நடக்கும் இரவு 8 மணில இருந்து 9:45 வரும் வரைக்கும் இந்த வகுப்பு நடக்கும் இரவு 8 மணில இருந்து 9:45 வரும் வரைக்கும் இந்த வகுப்பு நடக்கும் சரிதான பிள்ளைகள் இந்த வகுப்பு சம்பந்தம் விடயங்கள் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தோம் என்ன சொன்னா இந்த வகுப்பு வந்துட்டு இந்த வகுப்புல வந்து தியரியோட சேர்த்து அடுத்து என்ன செய்ய முடிச்சுன்னா 1979 இருந்து 2025 வரும் வரைக்கும் வந்திருக்கிற அனைத்து பாஸ் பேப்பர் கேள்வி அதாவது எம்சிக்யூ கேள்வி அனைத்து எம்சிக்யூ கேள்விகளும் அடுத்து 2011 2025 வரும் வரைக்கும் வந்திருக்கிற அனைத்து செகண்ட் பார்ட் கேள்விகளும் என்ன செய்யணும்னா இந்த வகுப்புல பார்க்கப்படும் சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தேன் தனியாக தேரியை மட்டும் படிச்சுட்டு போறது இல்லை எக்ஸாமுக்கு உங்களை ரெடி பண்ணணும் எக்ஸாம் உங்களை ரெடி பண்றதுக்காக நம்ம என்ன செய்யணும்னா இதுக்கு முதல் நடந்த எக்ஸாம்ல என்னென்ன கேள்வி இந்த சாப்டர்ல வந்திருக்குன்னு சொல்லி அனைத்தையும் இணைஞ்சிட்டு சொல்லி சொன்னா தீர்த்துட்டா நீங்க வந்து போகணும் அதோட உங்களுக்கு என்ன இந்த பாடத்துல இது சம்பந்தப்பட்ட எனி டவுட்டுகள் வந்துட்டு இந்த பாடத்துல இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு இந்த பாடத்தை வந்துட்டு ஃபுல்லா என்ன தரவா செய்துட்டும் போகணும் ஓகே பிள்ளைகள் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் சொன்னா ஏற்கனவே வந்துட்டு நியம தோன்றல் சம்பந்தமா பார்த்துரும் நியம தோன்றல் வெப்ப உள்ளுரை பார்த்துரும் அடுத்தது பார்ப்போம் நியம தகன வெப்ப உள்ளுரை நியம தகன வெப்ப உள்ளுரை நியம தகன வெப்ப உள்ளுரை நியம தகன வெப்ப உள்ளுரை அடுத்த ஹெட்டிங் போடுங்க நியம தகன வெப்ப உள்ளுரை நியம தகன வெப்ப உள்ளுரை அடுத்த ஹெட்டிங் போடுங்க நியம தகன வெப்ப உள்ளுரை ஓகே இந்த நியம தகன வெப்ப உள்ளுரைன்னு ரெண்டு பார்த்துரும் நியம தகன வெப்ப உள்ளுரைன்னு சொல்லிச்சுன்னா நியம நிலையில் இருக்கிற ஒரு பதார்த்தம் நியம நிலையில் இருக்கிற ஒரு பதார்த்தம் நியம நிலையில் இருக்கிற ஒரு பதார்த்தம் மிக ஒட்சிசன்ல நியம நிலையில இருக்கிற ஒரு பதார்த்தம் மிக ஒட்சிசனோட பூர்ணமா தகனம் அடைகிறதுக்கு சரிதானே பூர்ணமா தகனம் அடைய போகல ஏற்படுற வெப்ப உள்ளுரை மாற்றம் தான் இந்த நியம தகன வெப்ப உள்ளுரை மாற்றம் என்ன என்ன சார் நியம தகன வெப்ப உள்ளுரை என்ன நியம நிலையில இருக்கிற ஒரு பதார்த்தம் நியம நிலையில இருக்கிற ஒரு பதார்த்தம் மிகையான ஒட்சிசனோட பூரண தானத்திற்கு உட்படுத்தப்படும் போது ஏற்படும் வெப்ப உள்ளுரை மாற்றம் தான் என்ன இந்த நியம தகன வெப்ப உள்ளுரை மாற்றம்ன்றது நியம தகன வெப்ப உள்ளுரை மாற்றம்ன்றது அதாவது இப்ப கார்பன் எடுத்த போதும் கார்பன் எடுத்த மிகையான ஒட்சனோட தாக்கம் அடைஞ்சு மிகையான ஒட்சனோட தாக்கம் அடைஞ்சுன்ற உனக்கு CO2 விளைவடைக்கும் நியம நிலையில வந்துகிட்டு என்ன இருக்குன்னு சொல்லிச்சுன்னா நியம நிலையில இந்த கார்பன் வந்துட்டு எப்படி பண்ணுச்சுன்னா சொல்லிட்டு அரிப்பாரு அது கிராஃபைட் அரிக்கும் இது வந்துட்டு வாயு நிலையில இருக்கும் இது வந்துட்டு வாயு நிலைக்கு வரும் சரிதானே இது வந்துட்டு நியம நிலையில நடக்கிற தாக்கம் நியம நிலையில நடக்கிற தாக்கம் நியம நிலையில இது வந்துட்டு கார்பன் தானம் நியம நிலையில கார்பன் தானம் சொல்லுது அதே மாதிரி மெக்னீசியத்தை எடுத்தேன்னு சொல்லிச்சுன்னா மெக்னீசியத்தை வந்து நியம நிலையில மெக்னீசியம் தானம் அடைய வச்சேன்னு வரப்போதும் இதனால மெக்னீசியம் ஆக்சைடு வரும் இங்க அரை போட வேண்டியது சரி தாக்கல் சாப்பிடுறது இங்க அரை போட வேண்டியது அதாவது நியம நிலையில் இவர ஒரு மூல் தான் தாக்கம் அடையணுமே இவர ஒரு மூல் தான் தாக்கம் அடையணும் சரிதானே இவர ஒரு மூல் பதார்த்தம் என்ன செய்யணும் இங்க தாக்கம் அடைய வேண்டி இருக்கு
ஓகேயா? அது மாதிரி எடுத்தீங்கன்னா அடுத்து வந்துட்டு என்ன, அலுமினியம். அலுமினியத்தை எடுத்து என்ன சொல்லிச்சுன்னா அலுமினியம். சரிதானே? அலுமினியம் தகசாமப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி தகசாமப்படுத்தினா இந்த மாதிரி வருங்க. அலுமினியத்துல தானம், அலுமினியத்துல தானங்கள். சரி, அலுமினியத்துல தானம். சரி, இதான் வந்துகிட்டு என்ன, தான வெப்பொருள். எத்தானு சொல்றது தான வெப்பொருள். இதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஒரு ஹைட்ரஜன், ஹைட்ரஜனுக்கு எடுத்தேன்டா, ஹைட்ரஜனுக்கு எடுத்தேன்னு சொல்லிச்சுன்னா தகசாமப்படுத்தி இங்க அரை போட வேண்டி இருக்கும். ஓகே, இதான் வந்துட்டு என்ன, இதுல பாத்தீங்கன்னா இது வந்துட்டு கார்பன் தானிய கார்பன் வந்துகிட்டு என்ன தானவப்படும். இது கார்பன் தானம், கார்பன் தானம் அரிக்கும். இது வந்து மெக்னீசியத்துல தானம் அரிக்கும். இது வந்து அலுமினியத்துல தானம் அரிக்கும். அதாவது இங்க வந்துட்டு என்ன ஹைட்ரஜன் தானம். இங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து இங்க இல்ல, எல்லாருமே இங்க தானம் செய்யறது தானே. இவர் தான் ஒரு மூல் எடுக்கணும். இவர் தான் நம்ம என்ன செய்யணும்னா ஒரு மூல் எடுக்கணும். இவர் வந்துகிட்டு என்ன ஒரு மூல் எடுக்கணும். இவர் ஒரு மூல் எடுத்து நம்ம தானம் செய்ய போக்குள்ள ஏற்படுற வெப்ப உள்ளுரை மாற்றம் தான் என்ன, இந்த நியம தான வெப்ப உள்ளுரை மாற்றம். நியம தானவப்புல உள்ளுரை மாற்றம் பெறுது. நம்ம இங்க போடுற இந்த அறிக்கையில தானே, இங்க போடுற இந்த வந்துட்டு இந்த போடுறது தானே, இது வந்துகிட்டு அந்த நியம நிலையில அவர் வந்துகிட்டு நியம நிலையில அவர் எந்த நிலையில இருப்பாரோ அதை போடணும். அவர் திண்மமா வாயுவா தேவைன்னா திரவம் இருப்பாரா இருந்தா எந்த நிலையில இருப்பாரோ அதை போடணும். அதாவது நியம நிலையில அவர் எந்த வடிவத்தில் இருப்பாரோ அதைத்தான் வந்துட்டு என்ன செய்யணும், இந்த இடத்துக்கு போட வேண்டி வரும். அதே மாதிரி தான் இங்கேயும் வந்துட்டு என்ன, நியம நிலையில ஒவ்வொருத்தரும் எந்த நிலையில இருப்பாங்களோ அதைத்தான் என்ன செய்யணும், இங்க போட வேண்டி வரும். அதைத்தான் நம்ம என்ன செய்யணும்னா இங்க போட வேண்டி வரும். ஓகேயா? சரி, அதான் நம்ம இங்க போட வேண்டி வரும். இதுல பார்த்தேன்னு சொல்லிச்சோன்னா இந்த கார்பன் தானம் எடுத்த வேண்டாம். இந்த கார்பன் தானத்துல இருக்கிற இந்த கார்பன் தானத்துல என்ன வந்திருக்காருன்னா இது கார்பன் தானம். என்ன கார்பன் தகனம், அதாவது என்ன கார்பன் தகனம், கார்பன் தகனம். சரிதானே? நான் என்ன சொல்றேன்டா, இந்த கார்பன் தகனமும் சரிதானே, கார்பன் தகனமும் CO2 கேஸிட தோன்றலும் ரெண்டுக்குமான வெப்ப உள்ளுரையும் சமன்னு சொல்றேன். கார்பன் தகனத்துக்கான வெப்ப உள்ளுரையும் CO2 கேஸிட தோன்றலுக்கான வெப்ப உள்ளுரையும் எப்படி இருக்கும், சமன்னு சொல்றோம். அதாவது இங்க நடக்கிற வெப்ப, அதாவது இது கார்பன் தானத்துக்கான வெப்ப உள்ளுரை மாற்றம் இருக்கும். இதே இதுதான் என்ன CO2 தோன்றலுக்கும் இருக்கும். CO2 தோன்றல் என்ன, அவரோட உறுதியை நாக்க கூட்டு மூலத்துல இருந்து என்ன செய்யணும், அவர் உருவாகணும். உறுதியை நாக்க கூட்டு மூலத்துல இருந்து சில வர ஒரு மூல் உருவாகுறது, ஒரு மூல் உருவாகுது. சரிதானே? அப்ப நம்மளுக்கு என்ன சொல்லலாம்னு சொல்லிச்சேன்னா, இவர் அதாவது கார்பன் தகனமும் CO2 அதாவது கார்பன் டை ஆக்சைடு தோன்றல் ரெண்டுக்குமான வெப்ப உள்ளுரையும் நான் சமன்னு சொல்றேன். அதே மாதிரி பார்த்தேன்னு சொல்லிச்சுன்னா, அதே மாதிரி பாரு மெக்னீசியத்திட தகனமும் என்ன, மெக்னீசியத்திட தகனமும் மெக்னீசியத்திட தகனமும் அதே மாதிரி உனக்கு என்ன சொல்லலாம்னு சொல்லிச்சோன்னா, மெக்னீசியம் ஆக்சைடு தோன்றலும் மெக்னீசியம் ஆக்சைடு தோன்றலும் என்ன, ரெண்டுக்குமான வெப்ப உள்ளுரையும் சமன்னு சொல்றேன். ரெண்டுக்குமான வெப்ப உள்ளுரையும் சமன்னு சொல்றேன். ரெண்டுக்குமான வெப்ப உள்ளுரையும் நான் என்ன சொல்றேன்னு சொல்லிச்சேன்னா சமன்னு சொல்றேன். ரெண்டுக்குமான வெப்ப உள்ளுரையும் என்ன, சமன். சரியா? அதே மாதிரி பாரு நம்மளுக்கு என்ன சொல்லலாம், இவரை சொல்ல இயலாது. ஏன்னு சொல்லிச்சோன்னா இங்க ஒரு மூல் உருவாகணும். அதால வந்து நம்மளுக்கு என்ன சொல்லலாம்னு சொல்லிச்சோன்னா, இந்த இடத்துல அலுமினியத்துக்கான தகனமும் Al2O3க்கான தோன்றலும் சமன்னு செல்ல இயலாது. Al2O3க்கான தோன்றலும் என்ன, சமண்டு செல்ல இயலாது. தோன்றலும் என்ன, சமண்டு செல்ல இயலாது.
ஆனா உனக்கு இப்படி சொல்லலாம் என்னன்னு சொல்லிச்சேன்னா உனக்கு என்ன சொல்லலாம்னு சொல்லிச்சேன்னா அலுமினியத்துக்கான தகனம் என்ன அலுமினியத்துக்கான தகனம் அலுமினியத்துக்கான தகனம் இருக்காது தானே அலுமினியத்துக்கான தகனமும் சரியா அலுமினியத்துக்கான தகனமும் சரிதானே Al2O3 தோன்றல்ற அறவாசியும் சமனா இருக்கு அலுமினியத்துக்கான தகனமும் Al2O3 தோன்றல்ற அறவாசியும் சமனா இருக்குன்னு சொல்லலாம் சொல்லலாமே அதான் சொல்லலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த இடத்துல உனக்கு என்ன சொல்லலாம்னு சொல்லிச்சுன்னா ஹைட்ரஜன் தகனமும் என்ன ஹைட்ரஜன் தகனமும் ஹைட்ரஜன் தகனமும் ஹைட்ரஜன் தகனமும் நீர் என நீர் தோன்றலும் சமன்னு சொல்லலாம் நீர் தோன்றலும் சமன்னு சொல்லலாம் நீர் தோன்றலும் சமன்னு சொல்லலாம் செல்லுமே சொல்லலாம் சமன்னு சொல்லலாம் ஆனா இப்போ உனக்கு வந்துட்டு என்ன இருக்குன்னா கார்பன் மோனோக்சைடு என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா தகனமடைய செய்யும் கார்பன் மோனோக்சைடு தகனமடைய செஞ்சா உனக்கு என்ன கிடைக்க போதோ கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு கிடைக்கும் கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு உனக்கு விளைவா கிடைக்கும் கார்பன் டை ஆக்சைடு விளைவா கிடைக்கும் தாக்காத சாப்பிடுறது என்ன சொல்லணும் இங்க அரையன்னு போடணும் இந்த இடத்துல உனக்கு என்ன சொல்லலாது இந்த இடத்துல உனக்கு என்ன சொல்லலாம்னு சொல்லிச்சுன்னா இந்த இடத்துல என்ன கார்பன் மோனோக்சைடு தகனமும் என்ன கார்பன் மோனோக்சைடு தகனம் கார்பன் டை ஆக்சைடு தோன்றலும் சமனா இருக்காது இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன சொல்லலாம் தெரிஞ்சுன்னா கார்பன் மோனோக்சைடு தகனமும் கார்பன் டை ஆக்சைடு தகன தோன்றலும் சமனா இருக்காது கார்பன் டை ஆக்சைடு தோன்றலும் சமனா இருக்காது ஏன்னு சொல்லிச்சுன்னா கார்பன் டை ஆக்சைடு தோன்றல்னா நமக்கு என்ன செய்யணும்டா அவரோட உறுதியான ஆக்கக்கூற்று மூலகத்துல இருந்து அவரோட உறுதியான ஆக்கக்கூற்று மூலகத்துல இருந்து என்ன செய்யணும்டா அவர் உறுதியான ஆக்கக்கூற்று மூலகத்துல இருந்து இவர ஒரு மூல் நியம நிலையில உருவாகும் போது ஏற்படுற வெப்ப உருளை மாற்றம் தானே என்ன நியம தோன்றல் வெப்ப உருளைன்னு சொல்லிக்கும் இதுல உறுதியான ஆக்கக்கூற்று மூலம்ன்றது யாரு இது வந்துட்டு எது கார்பன் வந்துட்டு காரியத்துல இருந்தும் ஏன்னா ஒட்சிஜன் வாயுல இருந்தும் என்ன செய்யணும் உருவாகணும் காரியத்துல இருந்தும் ஒட்சிஜன் வாயுல இருந்தும் உருவாகணும் ஆனா இங்க என்ன இது CO கார்பன் மோனோக்சைடுல இருந்து உருவாகிறாரு ஆகவே என்ன இந்த இடத்துல என்ன இது ரெண்டும் சமனா இருக்காது இது ரெண்டும் சமனா இருக்காது இது ரெண்டும் என்ன சமனா இருக்காது ஓகேயா சரியா பிள்ளைகள் சரி அடுத்த ஹெடிங் போடுங்க அப்ப என்ன ஹெடிங் ஒன்று போடுங்க என்ன நியம தகன வெப்ப உள்ளுரை மாற்றம் நியம தகன வெப்ப உள்ளுரை மாற்றம் ஹெடிங் போடுங்க என்ன நியம தகன வெப்ப உள்ளுரை மாற்றம் நியமத்தான வெப்ப உள்ளுரை மாற்றம் நியமத்தான வெப்ப உள்ளுரை மாற்றம் சரியா எழுதுங்க நியம நிலையில் நியம நிலையில் நியம நிலையில் நியம நிலையில் நியம நிலையில் ஒரு மூல் பதார்த்தம் நியம நிலையில் ஒரு மூல் பதார்த்தம்
நியம நிலையில் ஒரு மூல் பதார்த்தம், நியம நிலையில் ஒரு மூல் பதார்த்தம் மிகை ஒக்சிஜனில், சரி, நியம நிலையில் ஒரு மூல் பதார்த்தம், நியம நிலையில் ஒரு மூல் பதார்த்தம், நியம நிலையில் ஒரு மூல் பதார்த்தம் மிகை ஒக்சிஜனில், ஒக்சிஜனில் மிகை ஒக்சிஜனில் மிகை ஒக்சிஜனில் மிகை ஒக்சிஜனில் மிகை ஒக்சிஜனில் பூரணமாக தகனம் அடையும் போது, 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 மிகை ஒக்சிஜனில் பூரணமாக தகனம் அடையும் போது ஏற்படும் வெப்ப உள்ளுறை மாற்றம், ஏற்படும் வெப்ப உள்ளுறை மாற்றம், மிகை ஒக்சிஜனில் பூரணமாக தானம் அடையும் போதோ, மிகை ஒக்சிஜனில் பூரணமாக தானம் அடையும் போதோ ஏற்படும் வெப்ப உள்ளுறை மாற்றம், ஏற்படும் வெப்ப உள்ளுறை மாற்றம், ஏற்படும் வெப்ப உள்ளுறை மாற்றம், ஏற்படும் வெப்ப உள்ளுறை மாற்றம், ஏற்படும் வெப்ப உள்ளுறை மாற்றம் அப்பதார்த்தத்தின், ஏற்படும் வெப்ப உள்ளுறை மாற்றம் அப்பதார்த்தத்தின் நியம தகன வெப்ப உள்ளுறை மாற்றம், ஏற்படும் வெப்ப உள்ளுறை மாற்றம் அப்பதார்த்தத்தின், ஏற்படும் வெப்ப உள்ளுறை மாற்றம் அப்பதார்த்தத்தின் நியம தகன வெப்ப உள்ளுறை மாற்றமாகும். அப்பதார்த்தத்தின் நியம தகன வெப்ப உள்ளுறை மாற்றமாகும், நியம தகன வெப்ப உள்ளுறை மாற்றமாகும். நியம தகன வெப்ப உள்ளுறை மாற்றமாகும். அடுத்ததுங்க, தகன வெப்பங்கள் யாவும், தான வெப்பங்கள் யாவும், தான வெப்பங்கள் யாவும், தான வெப்பங்கள் யாவும் எப்போதும், தான வெப்பங்கள் யாவும் எப்போதும், எப்போதும் புறவெப்பமா, தான வெப்பங்கள் யாவும் எப்போதும் புறவெப்பமா, எப்போதும் புறவெப்பமாகும், எப்போதும் புறவெப்பமாகும். அதாவது எதிர்கணியங்களாகும், அதாவது எதிர்கணியங்களாகும், அதாவது எதிர்கணியங்களாகும், அதாவது எதிர்கணியங்களாகும். அதாவது எதிர்கணியங்களாகும். சரியா? அதாவது எதிர்கணியங்களாகும். சரியா? இந்த போர்ட்ல இருக்கிறத எழுதி கொள்ளுங்க. இந்த போர்ட்ல இருக்கிற விடயங்களை, இதுல இருக்கிற போர்ட்ல இருக்கிற விடயங்களை எழுதி கொள்ளும். போர்ட்ல இருக்கிற விஷயங்களை கொஞ்சம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா?
நீங்க போடுற பௌதிக நிலைகள் அனைத்தும் நீங்க போடுற பௌதிக நிலைகள் அனைத்தும் நியம நிலையில அவர் என்ன பௌதிக நிலையில் இருக்கிறோ அந்த பௌதிக நிலையில் போடணுமே. கார்பன் பார்த்தீங்கன்னா கார்பன் சொல்லிட்டா இருக்கும், மெக்னீசியம் சொல்லிட்டா இருக்கும், அலுமினியம் சொல்லிட்டா இருக்கும், ஹைட்ரஜன் வந்துட்டு கேஸா இருக்கும், கார்பன் மோனாக்சைடும் கேஸா இருக்கும், ஒக்சிஜன் வந்துட்டு கேஸ்ல இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு கேஸ் அரிப்பாரு, மெக்னீசியம் ஆக்சைடு சொல்லிட்டு இருக்கும், அலுமினியம் ஆக்சைடு வந்துக்கிட்டு சொல்லிட்டா இருக்கும், நீர் வந்துக்கிட்டு என்ன லிக்யூடா இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு வந்துக்கிட்டு கேஸா இருக்கும். இது வந்துட்டு இவங்க இருக்கிற நியம நிலையில இவங்க இருக்கிற பௌதிக நிலைகள். அந்த பௌதிக நிலையில கட்டாயம் இங்க போட்டாங்க. சரியா? அந்த பௌதிக நிலையில கட்டாயம் போட்டாகணுமே. ஓகே. ஓகே, எழுதுங்க. கீழே நோட் பண்ணிக்கொள்ளுங்க. கீழே நோட் பண்ணுங்க. கார்பனினதும் 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 ஹைட்ரஜனினதும் நோட் பண்ணுங்க. கார்பனினதும் ஹைட்ரஜனினதும் கார்பனினதும் ஹைட்ரஜனினதும் கார்பனினதும் ஹைட்ரஜனினதும் மெக்னீசியத்தினதும் கார்பனினதும் ஹைட்ரஜனினதும் மெக்னீசியத்தினதும் கார்பனினதும் ஹைட்ரஜனினதும் மெக்னீசியத்தினதும் கார்பன் காமா ஹைட்ரஜன் காமா மெக்னீசியத்தினது கார்பன் காமா ஹைட்ரஜன் காமா மெக்னீசியத்தினது தகன வெப்ப உள்ளுறை ஆனது. கார்பன் காமா ஹைட்ரஜன் காமா மெக்னீசியத்தினது தகன வெப்ப உள்ளுறை மாற்றமானது. தகன வெப்ப உள்ளுறை மாற்றமானது. கார்பன் காமா ஹைட்ரஜன் காமா மெக்னீசியத்தினது நீ தகன வெப்ப உள்ளுறை மாற்றமானது. தகன வெப்ப உள்ளுறை மாற்றமானது. தகன வெப்ப உள்ளுறை மாற்றமானது. தகன வெப்ப உள்ளுறை மாற்றமானது முறையே கார்பன் டை ஆக்சைடு முறையே கார்பன் டை ஆக்சைடு நீர் கார்பன் டை ஆக்சைடு நீர் மெக்னீசியம் ஆக்சைடு முறையே கார்பன் டை ஆக்சைடு நீர் மெக்னீசியம் ஆக்சைடு ஆகியவற்றின் மெக்னீசியம் ஆக்சைடு ஆகியவற்றின் நியம தோன்றல் வெப்ப உள்ளுறைக்கு நியம தோன்றல் வெப்ப உள்ளுறைக்கு நியம தோன்றல் வெப்ப உள்ளுறைக்கு நியம தோன்றல் வெப்ப உள்ளுறைக்கு சமனாக அமையும். நியம தோன்றல் வெப்ப உள்ளுறைக்கு சமனாக அமையும். சமனாக அமையும். நியம தோன்றல் வெப்ப உள்ளுறைக்கு சமனாக அமையும். சரி, சமனாக அமையும். சமனாக அமையும். சரியா? அடுத்த எழுதுங்க. அடுத்த பண்ணி எழுதுங்க. அலுமினியத்தினது அலுமினியத்தினது நியம தகன வெப்ப உள்ளுறையானது. அலுமினியத்தினது நியம தகன வெப்ப உள்ளுறை மாற்றமானது. அலுமினியத்தினது நியம தகன வெப்ப உள்ளுறை மாற்றமானது. அலுமினியத்தினது நியம தகன வெப்ப உள்ளுறை மாற்றமானது. நியம தகன வெப்ப உள்ளுறை மாற்றமானது. அலுமினியத்தினது நியம தகன வெப்ப உள்ளுறை மாற்றமானது. அலுமினியத்தினது நியம தகன வெப்ப உள்ளுறை மாற்றமானது. அலுமினியத்தின் நியம தகன வெப்ப உள்ளுறை மாற்றமானது அலுமினியம் ஆக்சைடின் Al2O3. சரி, அலுமினியம் ஆக்சைடின் அலுமினியம் ஆக்சைடின் அலுமினியம் ஆக்சைடு அலுமினியம் ஆக்சைடு Al2O3. சரி, Al2O3
O3 அதாவது டை அலுமினியம் ட்ரை ஆக்சைடு சொல்றது டை அலுமினியம் ட்ரை ஆக்சைடு அதாவது Al2O3 ஓகே அலுமினியம் ஆக்சைடு என்ன அலுமினியம் ஆக்சைடின் நியம தோன்றல் வெப்ப உள்ளுறைக்கு நியம தோன்றல் வெப்ப உள்ளுறை மாற்றத்திற்கு Al2O3 இன் நியம தோன்றல் வெப்ப உள்ளுறை மாற்றத்திற்கு Al2O3 நியம தோன்றல் வெப்ப உள்ளுறை மாற்றத்திற்கு சமனாக அமையாது Al2O3 நியம தோன்றல் வெப்ப உள்ளுறைக்கு நியம தோன்றல் வெப்ப உள்ளுறை மாற்றத்துக்கு சமனாக அமையாது மாறாக Al2O3 இன் நியம தோன்றல் வெப்ப உள்ளுறையின் அரைவாசிக்கு சமனாக அமையும் Al2O3 இன் நியம தோன்றல் வெப்ப உள்ளுறை மாற்றத்தின் அரைவாசிக்கு சமனாக அமையும் Al2O3 இன் நியம தோன்றல் வெப்ப உள்ளுறையின் மாற்றத்தின் அரைவாசிக்கு சமனாக அமையும் அதே மாதிரி கீழே எழுதி கொள்ளுங்க கார்பன் மோனாக்சைடின் நியம தகன வெப்ப உள்ளுறை மாற்றமானது நியம தகன வெப்ப உள்ளுறை மாற்றமானது கார்பன் டை ஆக்சைடின் நியம தோன்றல் வெப்ப உள்ளுறை மாற்றத்திற்கு சமனாக அமையாது கார்பன் டை ஆக்சைடின் நியம தகன வெப்ப உள்ளுறை மாற்றத்திற்கு சமனாக அமையாது இதான் தானவ பொருள் சம்பந்தமான ஒரு பேசிக் இருக்காரு இதுல இன்னும் நிறைய விடயங்கள் நம்ம இங்க கதைக்க வேண்டி இருக்குது தானவ பொருள் சம்பந்தமா இன்னும் நிறைய விடயங்கள் என்ன செய்ய இருக்குது நம்ம இங்க கதைக்க வேண்டி இருக்குது சரிதான பிள்ளைகள் இது சம்பந்தப்பட்ட விடயங்களை வந்துட்டு நம்ம என்ன சொல்லணும் அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்துட்டு கதைப்போம் நான் இன்றைக்கு இதோட இந்த வகுப்பை முடிச்சு போகலாம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தீங்கன்னு சொன்னா இந்த வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு மெசேஜ் ஒன்று தாங்க நான் வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கிற டைம்ல உங்களோட டவுட் வந்துட்டு கிளியர் பண்ணேன் சரிதான பிள்ளைகள் நம்ம இதோட இந்த வகுப்பை முடிச்சு கொள்றேன் அதாவது இன்றைக்கு இதோட இந்த வகுப்பை முடிச்சு கொள்றேன் நாளைக்கு என்ன செய்யும் சந்திப்போம் நாளைக்கு இரவு 8 மணிக்கு உங்களோட வகுப்பு அடுத்த வகுப்பு ஸ்டார்ட் ஆகும் சரிதானே திங்கள்ல இருந்து வெள்ளி வர இரவு 8 மணில இருந்து இரவு 9:45 வரை உங்களோட வகுப்பு நடைபெறும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த வகையில் எனக்கு தொடர்ந்து நடந்துட்டு இருக்கேன் சரியான பிள்ளைகள் எனக்கு கொஞ்சம் கவரேஜ் இஷ்யூ ஒன்றும் இருக்கிறதால நான் என்ன செய்றேன்னா இன்றைக்கு இந்த வகுப்பை இதோட முடிச்சு கொள்றேன் அடுத்த வகுப்புல சந்திப்போம்